உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் நெகோசியேஷன்ல யாரெல்லாம் பேசுனீங்கன்னா ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க, உக்ரைனுக்குள்ள வரணும், எங்க ஆண்ட்ரி எம்மார்க் அவர்கள் வந்துருவாருங்களா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு கேங் சுத்திட்டு இருக்குது. அந்த கேங் இருக்கக்கூடிய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அன்ஐடென்டிஃபைடோன்னு சுத்திட்டு இருந்ததா செய்திகள். உக்ரைனே வந்து பாத்தீங்கன்னா பதட்டம் தான். ஆனா உக்ரைன் அடிச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எதுவுமே புரியாம இருக்கு இல்லையா? அதாவது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த மெம்பர் ஜெனீவால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மீட்டிங் போயிருந்தாங்க இல்லையா, பேச்சுவார்த்தைகள். ஸோ அவங்க எல்லாத்தையும் ஊருக்கு வாங்க பேசணும் அப்படிங்கிற கூப்பிட்டுருக்காங்க. ஆண்ட்ரி எம்மார்க் அவர்கள்லாம் இந்த ஊழல் வழக்குல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அதனால என்ஏபியு உக்ரைனோட நேஷனல் ஆன்டி கரப்ஷன் பியூரோ இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற போல விஷயங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்களும் அது போல விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்ப என்னன்னா, அவரு வருவாரா அப்படின்ற கேள்விகள் வரக்கூடிய இந்த சமயத்துல கைது நடக்குமா அப்படின்ற கேள்விகளும் வரும் இல்லையா? ஸோ அதனால இந்த என்ஏபியோட ஆபீஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ரோன்கள் பறந்ததா உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புன்னு செய்திகளாங்க. கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. அதுவும் யார் தலையோ அந்த தலை மேலேயே ஒரு ட்ரோன் பறந்துருக்கு அப்படிங்கிறது போல, மவனே கைகையே வச்சா மண்டை வெடிச்சிரும் பார்த்துக்க, மண்டை பத்திரம் அப்படிங்கிறது போல உக்ரைன்லயே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸே மிரட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள். ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அந்த ஊழல் வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க உக்ரைன்ல. அவங்களுக்கே இல்லையா? யார் இது மிரட்டிப்பா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஏன் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு ரொம்ப பெரிய ஷெட்யூல் மீட்டிங்லாம் இருக்கு எனக்கு தெரியுமா? ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசிக்கிறார். அதாவது ஃபர்தரா என்னெல்லாம் செய்யலாம்? என்ன பேசியிருக்கிறாங்க? என்ன முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு? அப்படிங்கிற பல ஆஸ்பெக்ட்ஸ தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே ஃபோன்ல பேசிட முடியாது இல்லையா? அதனால எல்லாத்தையும் வர சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் உட்காந்து என்ன நடந்தது ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம என்ன செய்யலாம்? இந்த நெகோசியேஷன்ல முடிவுகள் எட்டப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அதோட விஷயங்கள எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பண்ணா நம்ம யோசிக்க போறோம். ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கணும். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கு? என்ன ஏதுங்கிறத முதல்ல அமெரிக்கா கிட்ட காட்டிட்டு, அப்புறம் ஈரோப் கிட்ட காட்டிட்டு, அப்புறம் ரஷ்யா கிட்ட பேசணும்ல, அது இந்த மாரி செய்யலாம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு. இப்ப பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சீங்கன்னா, 209 காம்பேட் என்கேஜ்மெண்ட்ஸ் கடந்த 24 மணி நேரத்துல 1737 காமிகாசி ட்ரோன்கள் 24 மணி நேரத்துல பரவாயில்ல, ஒரு 3000 4000 ட்ரோன்கள் கம்மியா இருக்கு. 24 மணி நேரத்துல 4000 5000 ட்ரோன்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ களத்துல கொஞ்சம் தாக்குதலோட வீரியம் குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. 51 ஏர் ஸ்ட்ரைக் வந்து ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. 171 கைடட் குண்டுகள் பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஹெவியான இழப்புகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்டுக்குள்ள வந்துட்டோம்னா ரியாத், அதாவது சவுதி அரேபியாவோட கேபிட்டல். சவுதி அரேபியா இருக்கிறாங்க இல்லையா? நம்ம ஏன் இஸ்ரேல் வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் ரூட் இருக்கு இல்லையா, அது ஏன் அப்படி யோசிக்கணும்? நம்ம ஏன் சிரியா வழியா பண்ணிக்க கூடாது? ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது கம்யூனிகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள். அது ஏன் இஸ்ரேல் கிட்ட இருக்கணும்? ஏன்னா நாளைக்கு டேப் பண்ணுவாங்க, ஒட்டு கேட்பாங்க. எல்லாமே இஸ்ரேல் வழியா வருதுன்னா, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான வந்துரும். அந்த ஒரு காரணத்தினால இஸ்ரேல் அவாய்ட் பண்ணிட்டு வரதுக்கான வழிகள் இருக்கா அப்படிங்கிறது போல. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் இருக்கிறார் இல்லையா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் திரும்ப ஜெனோசைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க காசால. அப்படி எப்படி நம்ம பண்ணிற முடியும்? அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல கொஞ்சம் ஆதரவு வளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அ சவுதி அரேபியால மனமாற்றம் தெரியுது. அழுத்தங்களா, அமெரிக்காக்கு அழுத்தங்களா அப்படிங்கிற விஷயங்கள். ஒன்ஸ் இது பெரிய எஸ்கலேஷன் ஆகுது அப்படின்னா, அ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தா அரபு உலக நாடுகள்ல இந்த ஆயில் ஏற்றுமதி, இறக்குமதி அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க. அதே போல செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கு சவுதி அரேபியா மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்படுமா? என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஆனா இப்ப ஈரான் தரப்பு வந்து வார்னிங்கே குடுத்துட்டாங்க. யுஎன்னுக்கே போயிட்டாங்க. அமெரிக்கா ஒரு சின்ன அட்டாக் பண்ணாலும், நாங்க எல்லா பகுதியிலும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா, அ நீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்ட்ரெயின் ஈரான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு கூடாது. எங்களோட அசெட்ஸ் அவங்க தொட்டுட்டாங்கன்னா, நாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா அசெட்ஸையும் லெஜிட்டிமேட் டார்கெட்டா நாங்க அடிக்க ஆரம்பிச்சுருவோம். இந்த பிராந்தியத்தில எங்களால அடிக்க முடியக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்க அடிப்போம். அமெரிக்காவோட அசெட்ஸ் எங்கலாம் இருக்குதோ அடிப்போம். ஸோ அதனால செக்யூரிட்டி கவுன்சில்லாம் இருக்கிறீங்க இல்லையா? இப்பவே முன்கூட்டியே எல்லா முடிவுகளும் எடுத்து அதுக்கான வேலைகள பார்த்துருங்க. நாளைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சதுக்கு அப்புறமா டென்ஷன்ஸ்லாம் இங்க ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா யாரும் வந்து எதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்க இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய என்ன ஒரு மிக முக்கிய மோசமான விளைவுகள் ஏற்பட்டாலும் சரி. அதாவது அன்பிரிசிபிடேட்டட், அன்கண்ட்ரோலபிள், அதாவது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த பகுதியில, இந்த பிராந்தியத்தில பிரச்சனைகள் பெருசானாலும் பரவால்ல. முழு பொறுப்பும் அமெரிக்காக்கு தான். நாங்க இப்பயே சொல்லிட்டோம், அமெரிக்கா அடிச்சாங்கன்னா நாங்க வெளுத்து வாங்கிருவோம் அப்படிங்கிற ஈரான் தரப்பு வந்து மிரட்டல்கள்.
ஏன்னா, அமெரிக்காவோட E3 செனட்டரி ஏவாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது தொடர்ந்து இந்த சவுதி அரேபியாலேருந்து இஸ்ரேல் பகுதியில பறந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள். ஏவாக்ஸா நான் முன்னாடியே சொன்னது நீங்க கேட்டிருந்தீங்க. ஏர்பார்ன் வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம். இத ஏவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பறந்துட்டு இருக்கக்கூடிய ரேடார். E3 அப்படிங்கிற இந்த ஒரு ஏர் வார்னிங் ரேடார் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் அப்புறம் ஹை ஆல்டிட்யூட். அதாவது பறக்கக்கூடிய உயரம் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து நடுத்தரமான, அப்புறம் உயரமான அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 250லிருந்து 650 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே கண்காணிச்சு கேதர் பண்ணக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் இது. அதான் செனிட்டரி ஏர்கிராஃப்ட். ஸோ இவ்வளவு வேலை பார்க்கக்கூடிய ஏர்கிராஃப்ட். ஸோ இதோட ஒரு ஏர்கிராஃப்ட் பறந்துட்டு இருக்கு வானத்துல அப்படின்னா 3,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கேதர் பண்ணும். அங்க இருக்கக்கூடிய உளவு தகவல்களை சேமிக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்னா, ஒரு விமானம் பறக்குதுன்னா இட்டாலி சைஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா நூக் அண்ட் கார்னர் மானிட்டர் பண்ண முடியும். எத்தனை ட்ரோன்கள் வருது, மிசைல் வருது, என்ன வருது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா போலாண்டு வச்சுங்களேன். போலாண்டுல சென்டர்ல பறக்குன்னா போலாண்டு முழுசும் ஒரு விமானம் பறந்தா கவர் ஆயிரும். அந்த அளவுக்கான தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானத்துக்கு இருக்கு. தொடர்ந்து பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? உளவு தகவல்களை சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ உளவு தகவல்களை சேமிக்கிறாங்கன்னா இதே போல வேலைகள் தான் வெனிசுவேலால நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது வரலாறு. இப்போ அதே போல விஷயங்கள் ஈரான்ல நடந்துச்சுன்னா, ஸோ அதனால முன்கூட்டியே ஈரான் வந்து பாத்தீங்கன்னா வார்னிங்கா குடுத்துட்டாங்க. இப்போ அமெரிக்காவோட விமானங்கள், அமெரிக்காவோட ஆயுதங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதுல என்னன்னா, சமீபத்துல அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பேசுபொருளா மாறி இருக்கு. போர் சூழல் அப்படிங்கும்போது, அதுவும் குறிப்பா குளிரா இருக்கக்கூடிய போர் சூழல், கரண்ட் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இடங்கள் இது போலலாம் இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது போல பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ கரண்ட் தேவைன்னா ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர் இது இருந்துச்சுன்னா, அந்த பகுதிகள்ல அவங்களால கரண்ட்ட ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டரை முறையா ஒரு கார்கோ பிளைன்ல அமெரிக்கா ஏத்திட்டு இந்த கலிபோர்னியா உத்தா பகுதியிலிருந்து டெலிவரி பண்ணக்கூடிய டெமான்ஸ்ட்ரேஷனை பண்ணி பார்த்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு வேகமா இந்த நியூக்ளியர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டரை நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். இந்த ராணுவத்துக்கும் சிவிலியனுக்கும் பயன்படுத்திக்கும் விதமா இருக்கக்கூடிய இந்த அணு உலை, பறக்கும் அணு உலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்திட்டாங்க அப்படின்னா, அங்க இதை டிப்ளாய் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கரண்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? இது எந்த அளவுக்கு முடியுது, இது சாத்தியமா அப்படிங்கிற விஷயங்கள் முறையா வரலாறுல இது போல ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. ஸோ C-17 ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இது போல வேலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி பண்ணிக்கிறாங்க. இதனால என்னன்னா, அமெரிக்கா போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. எப்பேற்பட்ட போர், யுத்த காலத்துல எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் அமெரிக்காவும் தயாராயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல இன்னொன்னு கிரீன்லாந்து, ஆர்டிக்கு இந்த ஏரியாலாம் சண்டை நடக்குது, போர் நடக்குதுன்னா மிக முக்கியமா இது போல ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர் தேவை. இருந்துச்சுன்னா தான் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள்னால உயிர் பிழைக்க முடியும். ஸோ அதனால இது டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள். ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா எல்லா வகைகளையும் ரெடி ஆயிட்டு இருக்காங்களா அமெரிக்கா அப்படின்ற கேள்விகள். அட் சேம் டைம் நம்ம நார்த் கொரியா கிட்ட வந்துட்டோம்னா அவங்க புதுசா 50 600 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க பியாங்யாங், அதாவது நார்த் கொரியாவோட கேபிட்டல். அதாவது 2 மாசத்துல 50 புதுசா வந்து பாத்தீங்கன்னா MLRS உருவாக்கி இருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் கெப்பாபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர் அப்படிங்கிறது எல்லா பகுதிகளிலும் நடக்குது அப்படின்னா அது ஒரு மாபெரும் யுத்தமா மாறும். பட் ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்டெப் பை ஸ்டெப் தானே நடக்கும். ஏன்னா இப்ப ரஷ்யா தான் சண்டையில இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பக்கத்துல இழுக்க பாக்குறாங்க. அடுத்தது என்ன நடக்கும்? சீனா பக்கத்துல இழுக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நார்த் கொரியா பக்கத்துல இழுக்க ஆரம்பிப்பாங்க. இது போல ஒரு ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்த் கொரியா மட்டும் 2 மாசத்துல 50 MLRS உருவாக்குறாங்கன்னா எந்த அளவுக்கான இந்த யுத்த காலத்துக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் யுத்தம் கன்ஃபார்மா அப்படிங்கிறதுக்கான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா பல அனலிஸ்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இது போல விஷயங்கள்லாம் செய்யறாங்கன்னா சும்மாவே செய்வாங்க, சண்டை இல்லாமையா இது போல ஆயுதங்கள்லாம் உருவாக்குவாங்க, இது போல செய்வாங்க அப்படின்ற கேள்விகள். அது மட்டும் இல்லாம இணையதளத்துல வரக்கூடிய ஒரு வீடியோ இது ஏஐ ஜெனரேட்டடா இல்ல உண்மையாலுமேவா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆனா எதிர்காலம் கண்ணு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா தெரியுது அப்படிங்கிற மாற்று கருத்துல
சீனாவோட புது தொழில்நுட்பம் அந்த ரோபோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சீனால எங்கேயோ போயிருச்சு அப்படிங்கிற மாற்று கருத்துல அமெரிக்கால எங்கேயோ போயிருச்சு. பாப்கார்ன்லாம் மோந்து குடுக்குது. பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன் இது போல விஷயங்கள்ல வேலை செய்வாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ரோபோ வந்திருக்கு. அதெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. சோதனை பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள். அ சீனால வந்து பார்த்தீங்கன்னா, கும்கு கத்துக் குடுக்குறது, அது கத்துக் குடுக்குறது. இது போல பல வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர்ல கூட ஒருத்தங்க சைனாவோட ரோபோ டாக் வாங்கி நம்மளுது உருவாக்கணும் அப்படிங்கிறது போல சொன்னாங்கன்னு ஒரு பிரச்சனையாச்சு இல்லையா? இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டிலயும். என்னன்னா, ரோபோஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் வார்ஃபேர்ல மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோவ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பயிற்சி அளிக்கிறாங்க அப்படின்னா, எதிர்காலம் இந்த டெர்மினேட்டர் படம் இது எல்லாமே கண்ணு முன்னாடி விசிபிளா வந்து போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதுபோல டெர்மினேட்டர்ஸ மட்டும் வாழ வச்சுட்டு மனிதர்கள் எதுவும் செஞ்சிராதீங்கப்பா. மனிதர்களும் ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போகட்டும். ஸோ அதனால அமைதியா பேசி தீர்த்துக்குங்க பிரச்சனைய அப்படிங்கிறது போல பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையன முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையன பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு பிரச்சனை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவுகள மதிச்சு 4 பேத்துக்கு யூடியூப் ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்க ஸ்டே சேஃப். பாய்.